ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெஷ் வேவ்ஸ் அதாவது இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிராமத்து வகையில் நம்ம துவரக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு வீடியோ ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துவரக்காயை இந்த மாதிரி உரித்து அதோட விதைகள் மட்டும் உள்ளேருந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அது கூட 5 to 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பும் ஆட் பண்ணி ஒரு துண்டு பட்டை 3 பல் பூண்டு இது எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி கலந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் காஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு துண்டு பட்டை, அப்புறம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 2 to 3 மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா தக்காளி வேகறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டைமில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இதுக்கு இடையில நீங்கள் துவரக்காயும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி கூடவே உங்களுக்கு தண்ணி வேணுங்கிற அளவும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதாவது அதோட கலர் மாறும். அதாவது 15லேருந்து 20 நிமிஷம் போல் டைம் எடுத்து நல்லா வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைல் துவரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.